தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் கண்டபத்தில் இருந்து ஓர் பாடல். வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை என்னை பெரிதுமாட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே. மாணிக்கவாசகர் தில்லை அம்பலத்தே கண்டார். அனைத்து உலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டார். யாரை கண்டார்? என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்த இணை இழி. என்னை ஆட்கொண்டார், என் பிறப்பு அறுத்தார். மறுமை இல்லை, என் பிறப்பறுத்தார். பிறப்பறுத்த இணை இழி. இணை, அவருக்கு இணை யாரும் இல்லை. யார்? சிவபெருமான், நடராஜ பெருமான், அம்பலவாணன். அவருக்கு இணை யாரும் இல்லை. என் பிறப்பறுத்த இணையிலியை தில்லை அம்பலத்தே கண்டேனே. அப்பர் பெருமான் சொல்வார் அல்லவா, மற்றாரும் தம்மொப்பார் இல்லாதானை வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. திருநாவுக்கரசர். யார் அவருக்கு ஒப்பார் யாரும் இல்லை. மற்றாரும் தம்மொப்பார் இல்லாதானை. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்வார் அல்லவா, ஒப்புணக்கில்லா ஒருவனே. ஒப்புணக்கில்லா ஒருவனே, அடியேன் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஒளியே. செப்புவதற்கரிய செப்புதற்கரிய செல்லும் சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே என்று மாணிக்கவாசகர் சொல்வார். இணை இழி, ஒப்பு உனக்கில்லா ஒருவன். ஒருவன் ஒருவனே, ஒப்புணக்கில்லா ஒருவன். ஒன்றும் நீ உனையன்றி மற்றில்லை. அதான் இணை இழி. இணை இழி, என் பிறப்பறுத்த இணை இழி. இறைவனை சொல்கிறார், சிவபெருமானை சொல்கிறார். முதல் 2 வரி, வினை பிறவி என்னும் என்கின்ற வேதனையில் அகப்பட்டு. வினை பிறவி, பிறவி எப்பொழுது வினை பிறவி ஆகிறது? அந்த பிறவியில் எப்பொழுது வேதனை சேர்கிறது? வேதனையில் அகப்பட்டு. உள்ளத்திலே இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது, உள்ளத்திலே பொய் சூழ்ந்திருக்கிற பொழுது, மாயை சூழ்ந்திருக்கிற பொழுது, உள்ளத்திலே அளவிற்கு மீறிய ஆசைகள் சேர்ந்திருக்கிற பொழுது, உள்ளத்திலே விரக்தி, அவநம்பிக்கை, என்னால் முடியுமா என்கிற தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சூழ்ந்திருக்கிற பொழுது, அந்த வினைப்பிறவி வினைப்பிறவியாகி அந்த வினைப்பிறவியிலே வேதனைகள் சேர்ந்து அந்த வேதனையில் அகப்பட்டு. அப்படி இருந்தேன். வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு. ஏனென்றால் அங்கே மாயை, இருள், ஆசைகள், பற்றுகள், அதில் அப்படிப்பட்ட வினைகளோடு பின்னி இருந்தேன். தனை சிறிதும் நினையாதே, அனைத்துலகும் தொழும் தில்லையம்பலத்திலே இருக்கின்ற சிவபெருமானை யான் சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை. இறைவனை நினையாத பொழுதெல்லாம் தளர்வு எய்திய பொழுது. அதைத்தான் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே.
இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம், சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திருநாவுக்கரசர். அதைத்தான் இங்கே தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை. சிவபெருமானே, உன்னை நினையாமல் இருந்தேன், உன்னை நினைக்காமல் இருந்தேன், அதனாலே தளர்வு எய்தினேன் வாழ்விலே. பிறவி வினைப்பிறவி ஆகிவிட்டது, வேதனைகள் சேர்ந்து விட்டது. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு கிடக்கின்றேன். உன்னை சிறிதும் நினையாது இருக்கின்றேன். உன்னை சிறிதும் நினையாது இருப்பதனால், உனது அருள் இல்லாததனால், உன்னுடைய திருவடிகளை நித்தம் வணங்காததனால் என் பிறவி வினைப்பிறவி ஆகிவிட்டது, இருள் சூழ்ந்து விட்டது, வேதனையில் ஆட்பட்டிருக்கிறேன். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு நான் பிறவியை வினைப்பிறவி ஆக்கிக் கொள்ளக்கூடாது, மேன்மையான பிறவியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது நம் கையில் இருக்கிறது. பிறவியிலே வேதனைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனுடைய துணை வேண்டும். என் பிறப்பறுத்த இணை இழி மற்றாரும் தம்மொப்பார் இல்லாதான் சிவபெருமான். அதற்கடுத்து ஒப்புணக்கு இல்லா ஒருவன் சிவபெருமான். அனைத்துலகும் தொழும் தில்லையம்பலத்திலே கண்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். தான் கண்டவத்தில் இருக்கிற பாடல். வினைப்பிறவி என்கின்ற வேதனை நீங்க வேண்டும், பிறவி இனிதாக இருக்க வேண்டும், இம்மை இனிக்க வேண்டும், மறுமை இல்லாது இருக்க வேண்டும். அதற்கு அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே வீற்றிருக்கின்ற சிவபெருமானை எந்நாளும் வணங்கி வர வேண்டும். அப்பொழுது வினைப்பிறவியில் வேதனை இல்லாதிருக்கும், பிறவி இனிக்கும், பிறவி பயன் கிடைக்கும், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்வு கிடைக்கும். இறைவனை நித்தமும் எண்ணி திருவடிகளை வணங்கி வர வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.